அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம 90 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 90 முக்கியமான பொதுறிவு வினாக்களில் 80 முக்கியமான பொதுறிவு வினாக்கள் 10th ஜாகிரஃபிலிருந்து இருக்க போகுது. சரிங்களா? 10th புவியியலை முழுசாக இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை கையாளுதல் திறன், மொழித்திறன் அப்படின்ற பகுதியிலிருந்து இருக்க போகுது. சரிங்களா? தமிழ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்க போகுது. ஆக மொத்தம் இன்றைக்கி நம்ம 90 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் தான். போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரிவிஷனுக்கு நல்லா பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை கொடுக்குறோம். உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சரிங்களா? அப்போ இன்றைக்கி 10th ஜாகிரஃபி ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். இந்தியா அதிகபட்சமாக வங்கதேசத்து கூட 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை கொண்டுள்ளது. அப்போ இது சரியான ஒரு கூற்று தான். இந்தியா அதிகபட்சமான நில எல்லையை எந்த நாட்டு கூட பகிர்ந்து கொள்கிறது? வங்கதேசத்து கூட. எவ்வளவு டிஸ்டன்ஸு? 4156 கிலோமீட்டரு. இது கரெக்டு தான். சரிங்களா? அந்த நம்பர் ரொம்ப முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கூற்று என்ன சொல்கிறாங்க? இந்தியா குறைந்தபட்சமாக ஆப்கானிஸ்தான் கூட 108 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த நம்பர் வந்து தப்பு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ ஆப்கானிஸ்தான் கூட தான் குறைந்த நில எல்லை வந்து பகிர்ந்து கொள்கிறது, ஆனால் 106 கிலோமீட்டர். அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்றதாக தான் அந்த கொஸ்டின் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு பரவல் என்னென்னா 2933 கிலோமீட்டர். சரிங்களா? ரொம்ப முக்கியம்ப்பா இது. இந்தியாவுடைய அமைவிடமும் சரிங்களா நிலத்தோற்றமும் இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக காலநிலை பார்க்க போகிறோம். நம்ம 10th வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் உங்களுக்கு அழகழகாக பாடம் இருக்கும். இந்தியாவுடைய அமைவிடம் இருக்கும், தமிழகத்துடைய அமைவிடம் இருக்கும், இந்தியாவுடைய காலநிலை இருக்கும், தமிழகத்துடைய காலநிலை இருக்கும், இந்தியாவில் தொழில்துறை எப்படி இருக்குது, கனிம வளங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது இருக்கும். எல்லாமே நமக்கு பாடம் தான். சரிங்களா? மானுடவியல்னு ஒரு பாடம் இருக்கும். எல்லாமே நமக்கு முக்கியமான கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதிகள் தான். சரிங்களா? அதனால் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்தது பாருங்கள். இந்தியாவுடைய வடக்கு தெற்கு பரவல் அதுவுமே முக்கியம்தான். சரிங்களா? 3214 கிலோமீட்ரு. இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் போகலாம். இந்தியா பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். அதாவது 4 ஆப்ஷனில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியா ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். இந்தியா பல்வேறு வகையான பண்பாட்டு கலாச்சாரங்கள், பல்வேறு வகையான இயற்கை பிரிவுகள், சரிங்களா, பல்வேறு வகையான மக்கள் இருக்காங்க, பல்வேறு வகையான மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ இந்தியான்றது ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை, பாகிஸ்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளும் இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். அடுத்தது இந்தியா ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அப்போ தீபகற்ப நாடுனா என்ன சார் அப்படின்னா 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாட்டை தான் தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்திய பெருங்கடல், சரிங்களா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல் அப்படின்னு சொல்லி 3 பக்கமும் நீரால் சூழ்ந்து காணப்படுது. இந்த பக்கம் இமயமலை இருக்குது. சரிங்களா? வடக்கே வந்து பார்த்திங்கன்னா இமயமலை. சரிங்களா? வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அரணாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் நிலத்தால் சூழ்ந்து காணப்படுது நம்ம இந்திய தேசம். அப்போ நம்ம இந்திய தேசம்ன்றது ஒரு தீபகற்ப நாடு. அதுவும் சரிதான். அடுத்தது பாருங்கள். இந்தியா பல இனங்களின் காட்சி சாலையாக இருக்குது. ஆமாம், இந்தியாவில் வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம்ன்றது ஒரு பண்பாட்டு நடனமாக இருக்குது. அப்படியே போனால் கேரளாவில் ஒன்று இருக்குது கதகளின்னு சொல்லி. அப்படியே போங்க மேலே கர்நாடகாவில் ஒன்று இருக்குது யக்ஷகானம்னு சொல்லி. அப்படியே போங்க. சரி, அசாமில் ஒன்று இருக்குது. சரி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பண்பாட்டு கலாச்சாரங்களோட மக்கள், பல்வேறு வகையான மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு வகையான மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, பல்வேறு இனம் மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவில் இது இருக்குது. இதுவுமே சரிதான். அப்போ இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஒரு விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு பிரிவுகள்னு பார்த்தோம்னா 6 பிரிவுகள் இருக்குது. அதாவது வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, சரிங்களா, கடற்கரைகள் இருக்குது, தீவுகள் இருக்குது, பாலைவனங்கள் இருக்குது. அப்போ 6 பெரிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்குது நம்ம இந்தியாவில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் இமயமலை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இமயமலையோட அந்த மேற்கு கிழக்கு பரவல், இமயமலைன்னு சொல்லும்போது இந்தியா இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இப்படி ஒரு வில் போன்ற அமைவில் இருக்கும். சரிங்களா? அப்போ மேற்கு கிழக்கு பரவல்ன்றது 2800 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தப்பு. 2500 கிலோமீட்டர் இப்போ உங்களுக்கு. சரிங்களா?
அடுத்தது பார்க்கலாம். இமயமலையில் உள்ள பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. கரெக்டு தான். சரிங்களா, உலகின் கூரைன்னு சொல்கிறோம். சரி, 3வது துருவம்னு சொல்கிறோம். இது கரெக்டு. ஃபஸ்ட்டு கூற்று மட்டும் தப்பு. சரியா, மார்க் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது இமயமலை பனியின் உறைவிடம்னு சொல்கிறோம். கரெக்டு தான். சரிங்களா, இமயமலை வந்து நம்ம பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், உலகின் இளமையான மடிப்பு மலைத்தொடர் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அப்போ உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். அப்போ இந்த 3 கூற்றும் சரி. சரிங்களா, அவங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தவறு அப்படின்றது தான். சரிங்களா, 1 மட்டும் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெப்பக்காற்று, இந்தியாவில் வீசக்கூடிய வெப்பக்காற்றுக்கு பேர் என்ன? லூ அப்படின்ற வெப்பக்காற்று. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிதவெப்ப மண்டல காடுகளுடைய சராசரி மழைப்பொழிவுன்றது 750 மில்லிமீட்டர்லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்கப்பா, இது தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், காதர் மண் எவ்வகை மண் அப்படின்னு எவ்வகையில் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காதர் மண் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கே காணப்படுது? சரிங்களா, காதர் மண் அப்படின்றது எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெள்ள சமவெளியில் காணப்படுது. சரிங்களா, வெள்ள சமவெளியில் தான் அந்த காதர் மண் அப்படின்றது காணப்படுது. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம், பின்வருவனற்றுள் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, காடு மற்றும் மலைமண். அது என்ன சார் உயிர் சத்து அப்படின்னா, காட்டில் வந்து இந்த இலைகள் எல்லாமே மக்கி போயிருக்குமா? சரிங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெள்ளப்பெருக்கில் டேஸ் செறிவு அதிகமாக உள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னா அந்த வண்டல் மண் செறிவு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம், 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது அப்படின்னா உங்களுக்கு கஞ்சன்ஜங்கா. இது வந்து பொது அறிவில் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா இல்லை, பொது அறிவில் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை சிகரங்கள் கொடுத்துருக்காங்க, இந்தாண்ட அதனுடைய உயரங்கள் இருக்குது. இதை நம்ம பொருத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th புக்கில் இந்த மாதிரி இருக்காது, அதனால் இது உங்களுக்கு தேவையில்லை. 10th புத்தகத்தில் எப்படி இருக்கும்? சிவாலிக் இருக்கும். சரிங்களா, அதாவது இமயமலை இருக்கும். அடுத்ததாக இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க இமயமலையை. சரிங்களா, இமயமலை, உள் இமயமலை, வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம், உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிசா மாநிலத்தில் தான் அந்த உத்கல் சமவெளி அப்படின்றது இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இந்த பக்கம் நதிகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தாண்ட நதிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிந்து நதி அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுக்கு திபேத்தில் வந்து உற்பத்தி ஆகுது, கைலாஷ் மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரின்றது கங்கை நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம். சரிங்களா, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லும்போது மானரோசர் ஏரிக்கு அருகாமையில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த இணை தான் சரி, இந்த இணை தப்பு. அடுத்து கோதாவரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்போ இதுவுமே தப்பு தான். மகாநதி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா, அகஸ்தீர் மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நதியின் பேர் என்ன? நம்ம தமிழகத்துடைய வற்றாத நதி. சரிங்களா, தாமிரபரணி உற்பத்தி ஆகுது. அப்போ சரியான இணைன்னு சொல்லும்போது பிரம்மபுத்திரா மானரோசர் ஏரி, அதுதான். சரி, அடுத்தது பாருங்கள், திபேத்தில் சாம்போ என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரம்மபுத்திராவை தான் சாம்போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சாம்போ அப்படின்னா தூய்மை என்பது பொருள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலாறு, பொன்னி ஆறு, காவிரி ஆறு. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மேற்கு மத்திய ரயில்வேவுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜபல்பூரில் தான் இருக்குது. அப்போ நம்ம ரயில்வே அப்படின்னு சொல்லும்போது இந்திய ரயில்வே மண்டலங்கள் எத்தனை இருக்குது? மொத்தம் 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா, எல்லாத்தையும் படித்து தான் வச்சுக்கணும். 18 மண்டலங்களும் உங்களுக்கு தெரியணும். 18வது மண்டலம் எங்கே இருக்குது? விசாகப்பட்டினத்தில் இருக்குது. 18வது மண்டலம் எது? கடைசியாக தொடங்கப்பட்ட மண்டலம் ரயில்வே மண்டலம். 18வது மண்டலம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. இப்போ ஆந்திராவுடைய தலைநகராக புதுசாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? விசாகப்பட்டினம். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், 20வது கொஸ்டின், அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அப்படின்றது வேறு, மக்கள் தொகை அடர்த்தின்றது வேறு. மக்கள் தொகைன்னு கேட்டால் உங்களுக்கு உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டால் பீகார். சரிங்களா, ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்செக்ஸ் 2011 படி, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 555 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கேட்பாங்க.
ஃபஸ்ட்டு பாருங்களேன், இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். குறைந்த கல்வி அறிவு, இது ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா, இது ரெண்டுமே கரெக்டு தான். இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சு. அப்போ மருந்துலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நோய் வந்து சாவது கிடையாது, பட்டினி வந்து சாவது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பஞ்சத்தில் சத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை புரட்சி ஏற்பட்டதன் விளைவாக உணவு தானிய உற்பத்தியில் வந்து நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். சரிங்களா, அதனால் இப்போ பட்டினி சாவுன்றது குறைஞ்சிருச்சு. ரேஷன் கடையிலே ஃப்ரீ அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அப்போ குறைந்த கல்வி அறிவு வீதம். சரிங்களா, அப்போ இறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சு. அப்போ கல்வி அறிவு விகிதத்தில் நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி அது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு வீதம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. சரிங்களா, நம்ம தமிழக சமுதாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது கல்வி அறிவில் ரொம்ப பண்பட்டவங்களாக மாறிட்டோம். சரிங்களா, ஐயா காமராஜர்னால எல்லாருக்குமே கல்வி அறிவு அப்படின்றது இப்போ எல்லா வீட்லையுமே படிக்கிறாங்க பசங்க. எந்த குழந்தைகளும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கூலி தொழிலுக்குலாம் அனுப்பப்படுறதில்லை. இன்னமும் கிராமத்தில் நடந்துகிட்டு இருந்தாலுமே பெருசாக வந்து நடக்கலை. சரிங்களா, பெருசாக இல்லை, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. அப்போ கல்வியறிவு வீதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு. ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஒரு காரணமாக இந்த கல்வியறிவு தான் சொல்கிறோம், குறைந்த கல்வியறிவு தான் சொல்கிறோம். சரி, நம்ம தமிழகத்தில் இல்லை, ஆனால் பின்னாடி பீகார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான். சரிங்களா, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு இல்லை. சரிங்களா, சரி ஓகே, தேவலாம் நம்ம பொத்தவலை அப்படியே டாபிக் வருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே, கூற்றுகளை பார்க்கலாம். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகர்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் இப்போ இது உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் 7 வேளாண்மை காலநிலை மண்டலங்கள் உள்ளன. இதுவுமே கரெக்டு தான். அடுத்தது மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் கரூரில் இருக்குது. கரெக்டு தான். டிஎன்பிஎல் எங்கே இருக்குது? கரூரில் தான் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. கேரளா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அப்போ இதுதான் தவறான கூற்று. சரிங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் எந்த மாநிலத்தில் இருக்குது? பழுப்பு நிலக்கரி படிவுகள் சரிங்களா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுவே உங்களுக்கு நிலக்கரிகள் அதிகமாக எங்கே வெட்டி எடுக்கிறோம்? தமிழ்நாட்டில். இது இந்தியாவில் எங்கே வெட்டி எடுக்கிறோம்? ஜார்க்கண்டில் வந்து வெட்டி எடுக்கிறோம். ஜார்க்கண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது. உலகத்திலேயே நிலக்கரி உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது சீனா. இதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா, சரி ஓகே, அடுத்தது போகலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்றாங்க. சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். கஞ்சன் மலை இரும்பு தாது படிவுகள் கரெக்டு தான். சரிங்களா, கஞ்சன் மலையில் இரும்பு தாது படிவுகள் வெட்டி எடுக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் திருப்பூர்னு சொல்லியிருக்கிறான். இது தப்பு. சரிங்களா, இதுதான் பொருந்தாத இணை. கரூர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நெசவு தலைநகர். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், குறைவான பாலின விகிதம் தருமபுரி கரெக்டு. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையாக இருக்கிறது வேலூர் மாவட்டம் தான். அப்போ மற்றதெல்லாம் சரி தான். அப்போ இந்த தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் அப்படின்றது கரூர் வரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ்நாட்டுக்குரிய மின் ஆற்றலில் பெரும் பகுதியை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனல் மின் நிலையத்தின் மூலமாக தான் நமக்கு பெரும் பகுதி ஆற்றல் வந்து கிடைக்குது. சரிங்களா, அனல் மின் நிலையத்தின் மூலமாக தான் நமக்கு பெரும் பகுதி மின் ஆற்றல் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சர்க்கரை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? கரூர் தான். டிஎன்பிஎல். சரிங்களா, டிஎன்பிஎல் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரும்பு சக்கரை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு காகித நிறுவனமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், நகரங்கள் அதுக்கு புகழ்பெற்றவை. சரிங்களா, அப்போ திருப்பூர் நகரம் எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கரூர் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கரூர் நகரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு துணி சந்தைக்கு புகழ்பெற்றது. ஈரோடு அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வீட்டு ஜவுளி. சரிங்களா, சென்னைன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சர்வதேச தோல் கண்காட்சி. தூத்துக்குடின்னு சொல்லும்போது தமிழகத்துடைய நுழைவாயில். அப்போ தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு கேட்டால் என்ன போடுவீங்க? சென்னை. சரிங்களா, சென்னை தான் உங்களுக்கு தென்னிந்தியாவுடைய நுழைவாயில். மருத்துவ தலைநகர்னு கேட்டாலும் உங்களுக்கு சென்னை தான். சரிங்களா, இப்போ இது எல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம புவியியலில் பார்த்துட்டு இருக்கிற முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. சரிங்களா, திருப்பூர்னு சொன்னோம்னா பின்னலாடை நகரம், கரூர்னு சொன்னோம்னா துணி சந்தைக்கு புகழ்பெற்றது, ஈரோடுன்னு சொன்னால் வீட்டு ஜவுளிக்கு புகழ்பெற்றது, சென்னைன்னு சொல்லும்பொழுது அதை நம்ம வந்து சர்வதேச தோல் கண்காட்சி நடக்கிற ஒரு இடம், அதுக்கு புகழ்பெற்றதாக இருக்குது. தூத்துக்குடின்னு சொல்லும்போது தமிழகத்துடைய நுழைவாயில்னு சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ சென்னைன்னு சொன்னோம்னா சென்னை வந்து ஆசியாவுடைய டெட்ராய்டு இல்லைனா இந்தியாவுடைய டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக அங்கே உற்பத்தி செய்கிறதுனால. அப்போ இதுதான் வந்து சரியான ஒரு இணையாக இருக்குது. அப்போ ஈரோடுன்னு சொன்னால் மஞ்சள் வரும், பட்டாசுன்னு சொன்னால் சிவகாசி வரும். சரிங்களா, சிவகாசி தான் பட்டாசு. அப்போ கோழி பண்ணைன்னு சொன்னால் நாமக்கல் வரும். சரிங்களா, அடுத்து தோல்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வேலூர் வரணும். அப்போ பாருங்கள் அதெல்லாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நகரம் தண்ட தொழில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பாருங்கள், திருச்சிராப்பள்ளின்னு சொன்னோம்னா பெல் இருக்குது. சரிங்களா, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, ராணிப்பேட்டையில் இருக்குது. 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெல் இருக்குது. சரிங்களா, பெல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பாரத மின் உற்பத்தி கழகம் அப்படின்னு சொல்கிறோம். கரூர் அப்படின்னு சொன்னோம்னா டிஎன்பிஎல் இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக சேலம்னு சொல்லும்போது சாயில் இருக்குது. சாயில். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு சொல்லும்போது மாவரைக்கும் எந்திரம்.
தூத்துக்குடின்னு சொல்லும்போது ரசாயன உற்பத்தி, ரசாயன உரங்கள் உற்பத்தி, ஸ்பிக்லாம் அங்கே தான் இருக்குது, தூத்துக்குடியில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நகரமாகும். அப்போ எத்தனையாவது மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நகரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6வது. சரிங்களா? 6வது நகரம். 6வது நகரம். மொத்தம் இந்தியாவில் வந்து 8 நகரங்கள் வந்து மெட்ரோ சிட்டியாக இருக்குது. அதில் நம்ம சென்னைன்றது 6வது நகரமாக இருக்குது. அடுத்தது பாருங்களேன், இன்னொரு கேள்வி பாருங்கள். மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம் எது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம்ப்பா. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் கொஸ்டின்லாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவே ஆப்ஷன் 2 இடத்துல இருக்குது பாருங்கள். ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லி ரெண்டுமே ஆன்சர் தான். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி கரெக்டு தான், இப்போ தான் பார்த்தோம். ஜவுளி உற்பத்தி நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜவுளி உற்பத்தி நகரம்னா என்ன? ஈரோடு கிடையாது. சரிங்களா? ஈரோடு கிடையாது, உங்களுக்கு திருப்பூர் வரும். அடுத்தது இரும்பு நகரம்னா சேலம் தான். பம்பு சிட்டினா கோயம்புத்தூர் தான். மற்றதெல்லாம் கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியே போகுது. மிர்சாப்பூர் வழியே போகுது. சரிங்களா? மிர்சாப்பூர் வழியே போகுது. 82.5 டிகிரி கிழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடகரேகை. இந்தியாவின் மத்தியில் போகக்கூடிய கடகரேகை. சரிங்களா? அந்த ரேகை ரொம்ப முக்கியம். அது எதன் வழியே போகுது? மிர்சாப்பூர் வழியே போகுது. 82.5 டிகிரி கிழக்கு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச எல்லையே இல்லாத இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரியானா தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஹரியானாவில் தான் சர்வதேச எல்லையே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலாம் சர்வதேச எல்லை இருக்குது. சரிங்களா? அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இலங்கை இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு சர்வதேச எல்லை இருக்குது ராமேஸ்வரத்தில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மனித சமூகங்களின் பரவலும் அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்த ஒரு படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மானுடவியல் புவியியல் அப்படின்றது தான் 10th புத்தகத்திலே இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழே ஆப்ஷன் பாருங்கள். இதை சரியான விட எதுனா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அப்படின்றது தான் சரி. சரிங்களா? மக்கள் தொகை செறிவுனா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. சரி, நம்ம பார்க்குறோம் இல்லையா, தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தின்றது எப்படி இருக்குது? சராசரியாக 555 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறோமா. அப்போ ஒரு சதுரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை சதுர கிலோமீட்டரில் தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். இன்ட்ரோடக்ஷன்லேயே இருக்குதுலாம். அடுத்தது பாருங்கள், 39வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிகின்றாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கணவாய்கள் நம்ம பார்க்குறோம். அது இருக்கக்கூடிய பிரதேசங்களை பார்க்குறோம். காரகோரம் கணவாய்ன்றது ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. சரிங்களா? ஜெலிப்சிலா சிப்சிலான்றது இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது. போடிலா கணவாய்ன்றது அருணாச்சல பிரதேசம் தான் இருக்குது. சரிங்களா? நாதுலா ஜலப்சலா அப்படின்றது சிக்கிமில் இருக்குது. இங்கே மேற்கு வங்காளம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் பொருந்தாத இணை. அப்போ நாதுலா ஜலப்சலான்ற கணவாய் எங்கே இருக்குது? சிக்கிமில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள ஏரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா இது மேற்கு கடற்கரை, இது வந்து கிழக்கு கடற்கரை. சரிங்களா? அப்போ மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சமவெளி எதுனா அந்த வேம்பநாட்டு ஏரி அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ வேம்பநாட்டு ஏரி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், பழவேற்காடு ஏரி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. கொள்ளேரி ஏரின்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக சிலிக்கா ஏரின்றது ஒடிசாவில் இருக்குது. அப்போ இந்த ஏரிகள் எல்லாம் எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. சரிங்களா? கிழக்கு கடற்கரையில் இருக்குது. இந்த மேற்கு கடற்கரையில் சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேம்பநாட்டு ஏரி தான் கேரளாவில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காட்வின் ஆன்ஸ்டீன் இல்லைனா K2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிகரம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நர்மதை அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான விடை. சரிங்களா? அப்போ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்லாம் எதுனா நர்மதை, தபதி, மாஹி அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ நர்மதை தான் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலே ரொம்ப நீளமானது. இதுவே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலே நீளமானது அப்படி இல்லைனா தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டால் கோதாவரி. சரிங்களா? தென்னிந்தியாவின் கங்கைன்னு கேட்டால் எதை போடுவீங்க? காவிரியும் வரும், கோதாவரியும் வரும். அடுத்தது பாருங்கள், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுது? தலக்காற்றுப்பா பார்த்துங்க. பார்த்தது வந்து வெப்பக்காற்று, அதை லூன்னு சொன்னோம். இந்தியாவில் வீசக்கூடிய வெப்பக்காற்று லூ. இதுவே தலைக்காற்றுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னா கல் பைசாகி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு என்ன அப்படின்னா 118 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் உலகின் மிகப்பெரிய டேஷ் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா பகுதியில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்குது, மாங்க்ரோ காடுகள் இருக்குது, அலையாத்தி காடுகள். இது எல்லாம் ஒன்று தான். சதுப்பு நில காடுனாலும் மாங்க்ரோ காடுனாலும் அலையாத்தி காடுனாலும் ஒன்று தான். அப்போ மேற்கண்ட அனைத்தும்ன்றது தான் சரியான விடை. சரிங்களா? அப்போ இந்தியாவின் காலநிலைன்றது என்னன்னு சொல்கிறோம்? பருவக்காற்று காலநிலைன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்தியாவின் காலநிலை என்னன்னு சொல்கிறோம்? பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பன்னா உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பன்னா உயிர்கோள பெட்டகம் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின்,
மொத்தம் நம்ம இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குதுன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 11 உயிர்கோள காப்பகங்களை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கோம். இந்த 18 உயிர்கோள காப்பகங்களில் நம்ம தமிழகத்தில் 3 இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், தெஹிரி அணை எந்த நதியின் குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெஹிரி அணை பாகீரதியின் குறுக்கே அமைஞ்சிருக்கு. பாகீரதி அப்படின்னு சொன்னோம்னா கங்கை நதியை தான் பாகீரதின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எண்ணெய் உற்பத்தியில் முதன்மை வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குஜராத் தான் உங்களுக்கு. சரிங்களா, குஜராத் தான். பட்டு உற்பத்தியில் முதன்மை வகிக்கக்கூடியது கர்நாடகா. உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொன்னோம்னா எது இதெல்லாம் கோதுமை உற்பத்தியில் முதன்மை வகிக்கக்கூடியதாக இருக்குது. மேற்கு வங்காளம் அப்படின்னு சொன்னோம்னா இது சணல் உற்பத்தியில் முதன்மை வகிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாட்டின் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியில் முதன்மை வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கும் ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் தான் உங்களுக்கு. இதுக்கும் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் தான். இதுவே ரோம உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த ரோம உற்பத்தியில் முதன்மையாக இருக்கக்கூடியதுன்னா ராஜஸ்தான். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், அதேமாதிரி கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறது கேரளா. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறது ஆந்திர பிரதேசம். சரிங்களா, தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறது வேலூர் மாவட்டம். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 50வது கொஸ்டின், வெள்ளி புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, வெள்ளி புரட்சி அப்படின்னு சொன்னோம்னா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு இருக்கான்ப்பா, பொறுத்துக்க கிடையாது. அப்போ பொருந்தாத இணைனா எதுன்னு பார்க்கலாம். வெள்ளி புரட்சி அப்படின்னு சொன்னோம்னா முட்டை மற்றும் கோழிகள் கரெக்டு தான். வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி. சாம்பல் புரட்சினா உரங்கள் வரும், ஆனால் சணல் கொடுத்துருக்கான். சணல்னு சொல்லும்போது தங்க நூலிழை புரட்சின்னு வரும். நீல புரட்சினா மீன்கள். சரிங்களா, அப்போ பொருந்தாத இணை எதுனா இதுதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தில் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய தலைமையகம் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சணல் உற்பத்தியோடைய தலைமையகம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நிலக்கரி உற்பத்தியோடைய தலைமையகமும் அங்கே தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து நாக்பூர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எதனுடைய தலைமையகம் இருக்குதுன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கான கேள்வி. சரிங்களா, நாக்பூரில் எந்த தலைமையகம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாக்பூர்லேயும் ஒரு தலைமையகம் இருக்குது. அடுத்து பாருங்கள், சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்கல்னு சொன்னோம்னா உங்களுக்கு கர்நாடகா தான். சரிங்களா, கர்நாடகா தான். மைக்கா உற்பத்திலன்னு சொன்னால் ஆந்திரா முன்னணியில் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதாவது கனிமம் அங்கே இருக்குது, இங்கே வந்து உற்பத்தி செய்யும் முதன்மையான மாநிலம் இருக்குது. சரிங்களா, தாமிரம்னு சொன்னோம்னா உங்களுக்கு ராஜஸ்தான். சரிங்களா, மைக்கா உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறது ஆந்திர பிரதேசம். பாக்சைட் உற்பத்தி அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒடிசா. இரும்பு உற்பத்தியில் ஜார்க்கண்ட் வந்து முன்னாடி இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஃபரிதாபாத்தில் நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, இது வந்து தவறான ஒரு கூற்று. ஃபரிதாபாத்தில் நிறுவலை. சரிங்களா, டார்ஜிலிங் அப்படின்ற இடத்துல வந்து நிறுவியிருப்பாங்க. மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங்கில் வந்து நிறுவியிருப்பாங்க முதல் நீர்மின் நிலையத்தை 1897. அப்போ இது வந்து தவறான ஒரு கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள், இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே அமைந்திருக்குதுன்னா ஃபரிதாபாத்தில் அமைஞ்சிருக்குங்க, கொல்கத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே தவறு தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்ராவதி கர்நாடகாவில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்றது தான். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் அப்படின்ற திட்டம் 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அந்த திட்டம் தான் உலக வரைபடத்தில் இந்தியாவை வந்து ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம். டிஜிட்டல் இந்தியான்றது 2015 கொண்டு வந்திருப்பாங்க. பண மதிப்பிழப்புன்றது 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஎஸ்டியும் வந்து 2017 கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டி. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எதுனா கோயம்புத்தூர். மான்செஸ்டர்னா என்னப்பா, எதுக்கு மான்செஸ்டர்னு சொல்கிறோம் அந்த கோயம்புத்தூர் சிட்டியை? எதுக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிமணிலாம் உற்பத்தி செய்கிறாங்கல்ல, துணி உற்பத்தி பருத்தி உற்பத்திக்கு வந்து ஒரு முதன்மையான மாவட்டமாக இருக்குது, ஒரு சிட்டியாக இருக்குது அந்த கோயம்புத்தூர். அதனால தான் இதை வந்து நம்ம மான்செஸ்டர்னு சொல்கிறோம். மான்செஸ்டர் அப்படின்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குதான். சரிங்களா, எப்படி வந்து டெட்ராய்டுன்றது வந்து அமெரிக்காவில் இருக்குதோ, டெட்ராய்டுன்னு ஒரு நகரம் எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் இருக்குது. இது ஆசியாவோட டெட்ராய்டு நம்ம சென்னையை சொல்கிறோம். காரணம் என்னென்னா வாகன உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம் வந்து அமெரிக்காவில் டெட்ராய்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு நகரம் போல் சென்னை வந்து இருக்குது வாகன உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லி சென்னை வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஆசியாவோட டெட்ராய்டு சென்னை, இந்தியாவோட டெட்ராய்டு சென்னைன்னு சொல்கிறோம். அதேமாதிரி மான்செஸ்டர் அப்படின்ற ஒரு ஊர் வந்து இங்கிலாந்தில் இருக்குது. இது எதுக்கு புகழ்பெற்றதுன்னா பருத்தி உற்பத்தி.
சரிங்களா. பருத்தி உற்பத்தி, அந்த ஆடைகள் உற்பத்தி, இதுக்காக புகழ்பெற்ற ஒரு நகரம் தான் வந்து இந்த மான்செஸ்டர், இங்கிலாந்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலகாபாத்தை சொல்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி மும்பை இருந்துச்சு, இப்போ அலகாபாத்துன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதுமாதிரி தமிழ்நாடு தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரை சொல்கிறோம். சரிங்களா. அப்போ அந்தளவுக்கு பருத்தி உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. நமக்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்னு சொன்னால் சூரிய ஆற்றல் தான் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், 2015ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா. அடுத்தது 10 வருடங்களுக்கு ஒரு டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். அடுத்த கூற்று பாருங்கள், 2021ஆம் ஆண்டு பொருளாதார காரணத்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார காரணம்லாம் எதுவும் கிடையாது. கொரோனா வந்து அப்போ பரவிட்டு இருந்துச்சு. சரிங்களா. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கணும். 2011 நடத்தினாங்க. அடுத்ததாக எப்போ நடத்திருக்கணும்? 10 வருஷம் கழிச்சு 2021 நடத்திருக்கணும். ஆனால் நடத்தலை. ஏன் நடத்தலைன்னா கொரோனா பரவிட்டு இருந்துச்சு. சரிங்களா. ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து நடத்தலை. அப்போ இதுதான் வந்து தவறான ஒரு கூற்று. அப்போ 3 மட்டும்தான் வந்து தவறு, மற்றபடி 1, 2 சரி. சரிங்களா. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொன்னோம்னா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றதை மேயோ பிரபு கொண்டு வரார். சரிங்களா. 1872 மேயோ பிரபு அப்படின்றவர் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வர்றாரு. ஆனால் ரிப்பன் பிரபு தான் 1881 முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு வர்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது நடத்தப்பட்டிருக்குது. இப்போ நடக்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது கொரோனா காரணத்தினால நடத்தலை. சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையிலிருந்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். 1925. சரிங்களா. இந்தியாவுடைய மிக விரைவான ரயில் அப்படின்னு சொன்னோம்னா காந்திமான் ரயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இந்தியாவுடைய முதல் ரயில் போக்குவரத்துன்றது மும்பை டு தானே தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கான கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 61வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்களில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளம் இருக்குது. சரிங்களா. அதில் பொருந்தாத இணை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு சொன்னோம்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கரெக்டு தான். கார்டன் ரீப் கப்பல் கட்டும் தளம்ன்றது கொல்கத்தாவில் இருக்குது. கரெக்டு. மாசாகான் கப்பல் கட்டும் தளம் மும்பையில் தான் இருக்குது. கரெக்டு. மதராஸ் கப்பல் கட்டும் தளம்னு ஒன்று இல்லை சென்னையில். சரிங்களா. அப்போ இது தப்பு. கொச்சின் கப்பல் கட்டும் தளம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா. அது கொச்சினில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 62வது கேள்வி, இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. சரிங்களா. 940 பெண்கள் அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 74.04 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் தங்க நாற்கர சாலையோடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5846 கிலோமீட்டர்ன்றது தான் சரியான விடை. சரிங்களா. இதை வந்து 1999 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தங்க நாற்கரை சாலை திட்டம்ன்றது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான நகரங்கள் கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை ஆகிய 4 நகரங்களை இணைக்கக்கூடியதற்காக இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடுன்றது டேஷுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்திருக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்னக்கல்லார் அப்படின்ற இடம் தான். சின்னக்கல்லா அப்படின்ற இடம் தான். சரிங்களா. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லா அப்படின்ற இடத்துல தான் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பொழிவு பெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே 3வது அதிகமாக மழை பொழிவை பெறக்கூடிய இடமும் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக பரப்பளவு காடுகளை கொண்டுள்ளதுன்னா தருமபுரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொட்டபெட்டா அப்படின்றது தான் சரியான விடை. இதுவே உங்களுக்கு தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஆனைமுடி சிகரம்னு நம்ம சொல்லலாம். இந்த தொட்டபெட்டாவுடைய உயரம் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட நதிகளில் எந்த நதி முழுவதும் தமிழகத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைகை நதி தான். சரிங்களா. அதே மாதிரி தமிழகத்துடைய ஒரே வற்றாத நதி எதுனா தாமிரபரணி. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் தான் அந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சின்றது அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார் அப்படின்ற ஆறு தான் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு. சரிங்களா. புக் பேக் கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது தப்பு. மத்திய அரசு கிடையாது, மாநில அரசுக்கு கீழே செயல்பட்டு வருது. சரிங்களா. அடுத்த கூற்று பாருங்கள், இது தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை எனும் இடத்தில் 1985 நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா. நிறுவப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான விடை.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் முந்திரி அதிகமாக பயிரிடப்படக்கூடிய மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வெள்ளாடு. ஏழைகளுடைய பசுன்னு அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து பாருங்கள், பவானி சாகர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காரையாறு அணை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? பாபநாச அணை அப்படின்றது தான் நம்ம காரையாறு அணை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் எங்கு செயற்கைப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் செயற்கைப்பட்டு உற்பத்தி செய்யப்படுது. அடுத்த கொஸ்டின், வெண்கல சிலையின் உற்பத்திக்கு புவியியல் குறியீடு பெற்ற இடம் எது அப்படின்னா சுவாமிமலை அப்படின்றது தான். சுவாமிமலை வெண்கல சிலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வெண்கல சிலைகளுக்கு புவி உற்பத்தி, சரிங்களா, ஜி டேக் குறியீடு, சரிங்களா, பெற்ற ஒரு இடம் எதுனா சுவாமிமலை. தமிழகத்தில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலகிரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் அதிக அளவில் கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எதுனா காவிரி டெல்டாவை தான் நம்ம தென்னிந்தியாவுடைய நெற்களஞ்சியம்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது இன்னிசை அலைப்படைக்கு எடுத்துக்காட்டு? அதாவது 80 கொஸ்டின் வந்து நம்ம 10th ஜாகிரஃபிலேருந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேருந்து பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்லேருந்து இந்த 10 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னிசை அலைப்படைக்கு எடுத்துக்காட்டு எதுனா கொடுப்பதுவும் அப்படின்றது தான். இசைநிறை அலைப்படைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வரி ஈ, சரியா, சரி ஈ அப்படின்னு ஈன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினான் என்பது எவ்வகை தொகை அப்படின்னா அன்மொழி தொகை. சரிங்களா? சிவப்பு சட்டை பேசினான்றது அன்மொழி தொகை. முறுக்கு மீசைக்காரர் வரார் அப்படின்னா அதெல்லாம் அன்மொழி தொகை. சரிங்களா? ஒருத்தவங்களுடைய அந்த அடையாளத்தை பற்றி, இப்போ சட்டை போட்டிருக்காங்கன்னா சட்டையை பற்றி பேசுறது. அங்கே கீரை யாருனா விற்றுட்டு போயிட்டுருக்காங்க ரோட்டில் அப்படின்னா, யோ கீரைங்க வா, கீரை கட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. அப்போ கீரைனா அவரோட பேர் கீரையா? கிடையாது. அவர் கீரை வைக்கிறதுனால ஒரு அடையாளத்தை வச்சு கூப்பிட்றோம். அதேமாதிரி சிவப்பு சட்டை வராரு அப்படின்னா சிவப்பு சட்டை போட்டிருக்க ஒரு மனுஷன் வரான். அப்போ இதை வந்து அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், வருக 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 என்பது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து பிரித்தா நமக்கு பொருள் தரும். இப்போ வருக வருகன்னு 3 டைம் சொல்லியிருக்காங்க. இதை ஒன்றை பிரிக்கிறோம். வருக அப்படின்றது ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்குது. அப்போ இது வந்து அடுக்கு தொடர். இதுவே பிரித்தா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி. இப்போ பாருங்களேன், கலகலை, சரியா, சலசலை, மலை இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, பொருள் தராது. கலைனா என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்போ அதெல்லாம் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தரலை அப்படின்னா இரட்டை கிளவி. ஒரு இதில் கூட சொல்லுவாங்க பாருங்கள், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இரட்டை கிளவினா என்ன? பிரித்தா பொருள் தராது. ஓகேவா? அடுத்தது பாருங்களேன், மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா அப்படின்றாங்க. அப்போ வினான்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு 6 வகையான வினாக்கள் இருக்குது. சரிங்களா? அறிவினா, அரியா வினா, ஐய வினா, சரிங்களா, கவுல் வினா அப்படின்னு நமக்கு வந்து கொடை வினா அப்படின்னு சொல்லி ஏவல் வினா, இந்த மாதிரி வந்து ஒரு 6 வகையான வினா இருக்குது. விடைன்னு சொல்லும்போது 8 வகையான விடை இருக்குது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ ஐயப்பாட்டோட நம்ம வந்து கேட்குறோம். அப்போ மங்கையா மணிமேகலையா அப்படின்னு வினா வரும். அப்போ இதை வந்து ஐய வினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நெல்லரித்தல், களை பறித்தல் இதெல்லாம் வந்து எந்த நிலத்துடைய தொழில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருத நிலத்துடைய தொழில். சரிங்களா? அப்போ நெல்லரித்தல், களை பறித்தல்ன்றது எந்த நிலத்திற்குரிய தொழில் அப்படின்னா மருத நிலத்திற்குரிய தொழில். ஏன்னா மருதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அப்போ அங்கே வந்து மக்கள் என்ன வேலை செய்வாங்க? வயலில் தானே வேலை செய்வாங்க. அதான். அடுத்தது பாருங்கள், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், உழவன், ஏர், மண், மாடு இதான் சரியான அகரவரிசையில் இருக்குது. உ, ஏ, மா அப்படின்னு இருக்குது. கரெக்டான அகரவரிசையில் இருக்கிறது இதுதான். அடுத்தது பாருங்கள், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகவற்பாவில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைந்து பொருள் கொள்வது எது அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்றது தான். சரிங்களா? வஞ்சி புகழ்ச்சி அணினா என்னது? புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது, அதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்று அணி அப்படின்றது. சரிங்களா? தற்குறிப்பேற்று அணி அப்படின்றது தான். அடுத்து 91வது கொஸ்டின் பாருங்கள், முல்லை திணையின் பெரும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்காலம் அப்படின்றது தான் முல்லை திணையோடைய பெரும் பொழுது. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் கேட்கக்கூடிய ஒரு 91 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். டெய்லி நம்ம போடுற வீடியோஸை இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.